வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார், கறிக்குழம்பு எல்லாத்துக்குமே இதை வச்சு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். அந்த நேரம் நம்ம கடுகு, சீரகம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காமல் இந்த வடகத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு மற்ற நம்ம இன்க்ரீடியன்ஸ் போடுறது நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த வெயில் காலத்தில் தான் இதை நம்ம நல்லா பண்ண முடியும். ஏன்னா நிறைய வெயில் வேணும் அதுக்கு காயறதுக்காக. இந்த வெயில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி தாளிப்பு வடகம், வத்தல், மோர் வத்தல், மாங்காய் வத்தல், கூழ் வடகம் இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 இயருக்கு நம்மளுக்கு வந்து நல்லா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை, ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த தாளிப்பு வடகமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து சட்னி கூட நம்ம பண்ணி சாப்பிடலாம். தோசை, இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்ரி இயர் இந்த தாளிப்பு வடகம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இங்கே தான் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து தமிழ், அவங்க தான் எனக்கு இது கொடுப்பாங்க. இந்த வருஷம் லாக்டவுன், அதனால் நாங்கள் யாருமே ஹோம் டவுன் போகலை. ஸோ ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு தமிழ் ஜீவா. இன்றைக்கி இந்த தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ வெங்காயம் எடுத்து நான் சாப்பரில் வச்சு இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எனக்கு இங்கே கிடைக்கலங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சா சின்ன வெங்காயத்தில் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அது இதை விட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கூடுதலாக இருக்கும். 1 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கடுகுனா ரொம்ப நல்லாயிருக்கும். 100 ml விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ராசஸ்க்கு வந்து விளக்கெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சிலர் நல்லெண்ணெய் வச்சு பண்ணுறாங்க, பட் அது வந்து கொஞ்சம் நாளடையில் ஒரு சிக்கு வாசனை அடிக்கும். ஸோ 100 ml விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 50 பெருஞ்சீரகம், 100 கருப்பு உளுந்து எடுத்து ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை உளுந்துனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 25 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 100 கிராம் பூண்டு எடுத்து அந்த தோலோட அதை வந்து நல்லா தோலை நல்லா கழுவிட்டு துணியில் நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதை வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி இடி உரலில் வச்சு அப்படி இடித்து எடுத்துட்டா நல்லாயிருக்கும். அதை எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் சீரகம், நல்லா ஒரு 2 கைக்குத்து அளவு கருவேப்பிலை எடுத்து அது சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கூடுதல் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கு வந்து கல்லுப்பு போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து ஒரு 25 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்துருந்தோம். அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி குறப்பாக அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பவுடர் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக இருந்தால் போதும். அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உளுந்தையும் இதே மாதிரி லைட்டாக ஒரு சுற்றி நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த வெந்தயத்தையும் நான் வந்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவு குறப்பாக நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெந்தயமும் அந்த உளுந்தையும் இதில் சேர்த்துக்கலாம். 50 கிராம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீஃப், நல்லா எவ்வளோ போட்டாலும் அதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டு. உப்பு சேர்த்துக்கலாம். 100 கிராம் பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த விளக்கெண்ணையை ஒரு கொஞ்சமாக நம்ம வந்து லாஸ்ட்டில் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். இப்போ ஒரு 50 ml போல் உள்ள ஊற்றி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம கையை வச்சு அதை வந்து நல்லா அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அப்படி கையை வச்சு அது மாதிரி அப்படியே அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஆனியன், அந்த கார்லிக் எல்லாம் நல்லா ஒன்று சேரணும். எல்லா இதோடையும் அந்த உளுந்தெல்லாம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதோட இந்த இதெல்லாம் நல்லா கலந்து சிலர் கடலை பருப்பும் போடுவாங்க. நீங்கள் கடலை பருப்பு இல்லைன்னா துவரம் பருப்பு போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போடுறதா இருந்தால் அதையும் இந்த லைட்டாக ஊற வச்சு அப்படி இடித்து போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்த உப்பு அந்த எல்லாமே கடுகு சீரகம்லாம் ஒன்று கலந்து சேரும்படி நல்லா அதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம். இப்போ நான் காலையில் போட்டிருக்கேன். இப்போ வந்து 7 o'clock. இதை வந்து ஒரு 10 o'clock வரைக்கும் அப்படியே நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா அந்த ஆனியனில் உள்ள தண்ணிலாம் வரும்ல, அதை நல்லா தண்ணிலாம் நல்லா ஊறும்படி அதை நல்லா அப்படி மூடி வச்சிடும். அப்போ தான் அந்த சீரகம் அந்த வெந்தயம்லாம் நல்லா தண்ணியில் நல்லா ஊறிடும், அந்த தண்ணியிலே ஊறிடும். அதுக்கு பிறகு வெயில் வந்தப்பறம் நம்ம எடுத்து வெயிலில் காய வைப்போம். அப்போ நான் காணிக்கிறேன். இப்போ இப்படி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். 7 o'clock நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ 10:30 ஆயிடுச்சு.
கொஞ்சம் வெயில் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து 2 பிரிவாக எடுத்து வெயிலில் நல்லா உலர்த்தி வைக்கலாம். இந்த மாதிரி 2 பகுதியாக எடுத்து நம்ம வந்து வெயிலில் நல்லா அதை காய வைக்கலாம். தூசி எதாவது விழுறதா இருந்தால் ஒரு ஏதாவது நெற்று மாதிரி ஒரு இதை வச்சு நீங்கள் மூடிக்கோங்க. இப்போ நேற்று இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் கொஞ்சம் காய வச்சுருந்தோம். நேற்று எனக்கு வெயில் கொஞ்சம் குறைவாக இருந்து அதனால் கொஞ்சம் சரியானபடி வெளியே காயலை. இப்போ நம்ம இந்த மிக்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லைட்டாக மீதம் வச்சுருக்க அந்த விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அதை லைட்டாக கையில் தொட்டுண்டு இதை உருண்டை பிடிச்சி நம்ம வைக்கணும். லைட்டாக அந்த விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அதை கையில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஈரமாக தான் இருக்கும். ஆனால் இப்படி உருண்டை உங்களுக்கு எவ்வளோ சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எதுக்கு திருப்பி நம்ம அந்த விளக்கெண்ணெய் திருப்பி அப்ளை பண்ணி உருண்டை பிடிக்கணுமோ அது உருண்டு வந்துடாதபடி நம்ம உருண்டை பிடிக்கிறோம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வெயிலில் வச்சுட்டு திருப்பி எடுத்து உள்ளே வச்சிடணும். எந்த சைஸ் பிடிச்சா உங்களுக்கு உங்கள் கையில் பிடிக்க வருதோ அந்த சைஸ்க்கு சிலவங்க நல்லா பெரிய பாலாக பிடிச்சி வைப்பாங்க. கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க உருறாதபடி. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி வச்சிட்டோம். இப்போ வந்து இதை வந்து வெயிலில் எடுத்து வச்சுருவோம். ஏதாவது குருவி கொத்தாதபடி பக்கத்தில் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இதை காய வைக்கும்போது பக்கத்தில் கொஞ்சம் காஞ்ச மிளகா இல்லைன்னா தொடப்பத்தோட குச்சி ஏதாவது வச்சு வைப்பாங்களா, அது என்ன சம்பிரதாயம்னு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்டில் கொடுங்க. நானும் அதே ஃபார்மெட்டில் கொஞ்சம் காஞ்ச மிளகா வச்சே நான் காய வைக்கிறேன். இப்போ நான் 1 கிலோ ஆனியன் எடுத்து நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனியன் உளுந்து எல்லாம் போட்டு எனக்கு 1 கிலோவில் இந்த ட்ரேயில் வச்சுருக்கலாம். இத்தனை உருண்டையும் மறுபடியும் இன்னொரு ட்ரேயில் கொஞ்சம் கம்மியான இந்த அளவு உருண்டையும் கிடச்சிருக்கு எனக்கு. நல்லா ஒரு 2 ஃபேமிலிக்கு 1 இயருக்கு இது கிட்டத்தட்ட தாளிக்கிறதுக்கு காணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி 3ஆவது நாள். நம்ம வந்து கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு அந்த விளக்கெண்ணெயை 2 கையிலையும் நல்லா அப்படி தொட்டு தேய்ச்சிட்டு அந்த 2 உருண்டையாக எடுத்து ஒரு உருண்டையாக நம்ம ஆக்கிடணும். இந்த மாதிரி அழுத்தி நல்லா அப்படி அழுத்தி பிடிக்கணும். இதே மாதிரி எண்ணெய் தொட்டு அப்போ தான் நம்மளுக்கு கெடாமல் 1 வருஷம் 2 வருஷம்னாலும் இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி 2 உருண்டையாக சேர்த்து ஒரு உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஒரு 7 நாள் நம்ம நல்ல வெயிலில், இப்போ நல்ல வெயில் தான், பட் எங்களுக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் காயலை. என்னதான் லாஸ்ட்டில் நம்ம வந்து உருத்தி விட்டு தான் நம்ம வந்து அது தாளிப்புக்கெல்லாம் நம்ம சேர்ப்போம். பட் இந்த மாதிரி தான் அதை பண்ணுவாங்க. நல்லா இப்படி சேர்த்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் காணிக்கிறேன். இப்போ நம்ம 2 உருண்டையாக சேர்த்து ஒரு உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கிட்டோம். ஆனாலும் நம்ம நேற்று பிடிச்சி வச்சிருந்த உருண்டை அளவு தான் வந்திருக்கு. காய அது கொஞ்சம் நம்ம இறுக்கி டைட்டாக பிடிக்கும்போது நல்லா இறுகிக்கும். இப்போ இவ்வளோ உருண்டை இருக்குது. இன்றைக்கும் நம்ம அதை வந்து வெயில் எடுத்து வச்சு காய வைக்கலாம். இப்போ இந்த வடகம் நம்ம மேக் பண்ணி 7 days ஆச்சு. எனக்கு வந்து 1 நாள் 2 நாள் கொஞ்சம் வெயில் குறைவாக இருந்ததுனால எனக்கு கூட கொஞ்சம் நாள் எடுத்திருக்கு. மற்றபடி ரொம்ப நல்ல வெயில், இப்போ வந்து இந்த அக்னி நட்சத்திர வெயில்னு சொல்கிறாங்க, நல்ல வெயில் இருக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரம் அதை காஞ்சி வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம இது ப்ராசஸ் பண்ணும்போது கலர் எல்லோ கலர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வெயிலில் வைக்க நிறம் மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி நிறம் மாறி இருக்குது. நம்ம வந்து இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான இப்போ ஒரு இது மட்டும் நான்லாம் இந்த மற்ற உருண்டைகளெல்லாம் பிக்காமல் அப்படியே கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு இது மட்டும் இன்னும் ஒரு பாட்டிலில் கிச்சனில் போட்டு வச்சுருப்பேன். அதை தான் உதிர்த்து தான் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம். அந்த மாதிரி எடுத்து வச்சா நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த குழம்பு. எனக்குலாம் அந்த மீன் குழம்புக்கு இதை தாளிக்காமல் அது ஏதோ டேஸ்ட் வராத மாதிரி எனக்கு தோணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 7 days ஆகிருக்கு. ஃபஸ்ட்டில் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே நம்ம லைட் வெயிட்டாக நல்லா காஞ்சிருக்குது. உங்களுக்கு உள்ள பச்சையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா திருப்பி கூட 2-3 நாள் நீங்கள் வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு நல்ல ஏர்டைட் பாலித்தீன் கவரில் கூட நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்பொழுது நல்ல வாசனையான நல்ல அழகான சுவையான தாளிப்பு வடகம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். இது 1 கிலோ வெங்காயம் ப்ளஸ் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். பூண்டு 100 கிராம் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஈஸியாக பண்ணலாம், சுவையாக இருக்கும். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, உங்கள் ஜெயா ஜஸ்டின்.